வெல்கம் டு கன்னிவெடி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கண்டதை பண்ணி கடுப்பானவங்களோட சம்பவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்றதுக்கு, மேலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிடுங்க. அக்கா கம்பு சுத்தி பிராக்டிஸ் பண்ணலாம்னு பார்த்தாங்க, கடைசியில எவன்டா கரண்ட கட் பண்ணது? ஏன்டா தைரியம் இருக்கிறவங்களாம் போவாதீங்க, தைரியமே இல்லாத தைரியமா போன்னு சொல்லுங்க. பாருங்க என்ன பண்ணிருக்கானுங்க அக்காவை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். டேய், சாப்பாடு வைக்க உங்களுக்கு வேற இடம் கிடைக்காடா. பாடுறான் தலைவன் தண்ணி குடிக்கிறது தவிச்ச தவிப்ப. ஏங்க தலைவன் மட்டும் குறி வைக்க ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, ஒருத்த நாளா கூட நிறுத்த முடியாதுங்க. பாக்குறீங்களா? ஏங்க திருட்டுன்றது என்னங்க? யாருக்கும் தெரியாம திருடுதானங்க திருட்டு. இவன் பாருங்க எல்லாருக்கும் தெரிய மாதிரி திருடி இருக்கான். இவங்கெல்லாம் காட்டு நேரத்துல பாய்வாங்க, நீட் நேரத்துல மேய்வாங்க. அவன் சைக்கிளை நோ பார்க்கிங்ல படிக்க வைக்கிறேன். சைக்கிள் எப்படியா சீஸ் பண்ணணும்னு போனவரு சின்ன பின்னம் ஆயிட்டாரு. ஏன்னு கேக்குறீங்களா? நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. ஏண்டா சைக்கிளிங்கிறது ஒரு கரடா, அவனுக்கு சுத்து போட்டாலும் வராதுன்னு சொல்லியும் கேட்காம தலைவன் என்ன சம்பவம் பண்ணியிருக்கான் பாருங்க. என்னோட அனுபவத்துல சொல்றேங்க, உங்க நன்மை கூட பைக்ல மட்டும் போவாதீங்க. அப்படியே போனீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டு மட்டும் போவாதீங்க. போனா தூங்கிடுவாருங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. சீக்கிரம் என்னன்னா பார்த்தாரு, கடைசியில சீட் பெல்ட் மறந்துட்டாரு. ஃபுட்பாலை பார்த்தவனும் குழந்தையா மாறலாம்னு நினைச்சாரு. யூடியூப் ஆரம்பிச்ச அண்ணனோட முதல் வீடியோ பாவம் கடைசி வீடியோவா தான். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. சைனால பட்டன் வளர்த்துலாம் போதுங்க சாப்பாடு வரும். எப்படின்னு கேக்குறீங்களா? அதோ தொடர்ந்து பாத்துருவோம். ஓபன் பண்ணாம உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு. போய் பாப்போம். அங்க அதுல சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. சட்டுன்னு முடியாதனால என்ன பண்ணாருன்றத நீங்க பாத்துருந்தீங்க. இந்த காதல் பண்ணாலே இதாங்க பிரச்சனை. கவட்டி கீழே கருணாகம் போனாலும் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்களா பாருங்க. நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா. காட்டுல காமெடியா கதை பேசிட்டு உட்காந்து இருந்தாங்க. கடைசியில வந்தா பாருங்க ஒருத்தன். யாரா இருக்கும் இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றாருங்க. இது இருக்கான் பாருங்க. இவன் தாங்க என் நண்பன். ஊர் சந்தைய ஓசியில விலைக்கு வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா இவன் மட்டும் தான். பாருங்க எப்படி வாங்கியிருக்கான்னு. அர்ஜென்ட்ல கதவு மாட்டினாரு. எந்த அழகுல மாட்டிருக்கான்றத நீங்களே பாத்துருந்தீங்க. என்னடா ரோட்ல நின்றுட்டு இருக்கேன்? அது ஒண்ணு இல்லப்பா, சாவி மெலிஞ்சிருச்சு. அதெல்லாம் என் ஃப்ரெண்ட புது சாவி எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். இங்க சாவி இருக்கு, வண்டி அங்க. விளையாட்டுல இவனுக்கு ஆர்வம் மாதிரி யாரால இருக்க முடியும்? பாருங்க, அதை அடிக்க முடியல. விரக்டல என்ன நல்லா பண்ணிருக்கானு. சரி சரி, 5:30 மணி ஆயிடுச்சு. சீக்கிரம் அந்த மூட்டையை போட்டு வீட்டுக்கு கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. எப்படின்றத நீங்க பாருங்க. பை பை, டாடா, குட் பை, கயா. அடடா, இந்த வின்டர் வந்தாலே விசித்திரமான மூமெண்ட் நடக்குங்க. அதுல ஒண்ணு தாங்க இது. ஃபுட்பால் கிரவுண்ட்ல விளையாண்டு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட்ல விளையாடலான்னு வந்தாரு. விளையாடுனவரு 6 மரம் விளையாடுவான்னு பார்த்தா இப்பதான் முதல்ல விளையாட கூப்பிடுறாங்க. வாங்க போய் ரிலாக்ஸ் பண்ணலாம். வாங்க. நான் பேட்டிங்க பவுலிங்கா? நீதான்டா ஸ்டம்ப். டேய், மீன் பிடிக்க தலை போட்டாங்களா? தார் ரோட்லயே தார் மாரா பிடிப்புன்னு தரமான சம்பவம் பண்ணிருக்கான் தலைவன். இல்ல சும்மா இருக்கிற ஏன்னா ஆட்டோவை ஆத்துறதுல தர்ற அளவுக்கு இருக்குன்னா அப்படி என்ன படம் கொடுத்துருப்பான்? கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்டா 500 ரூபாய் பெட்ரோல் போட்டுவானா 50,000 ரூபாய் செலவு வச்சுட்டு வந்திருக்க.
பண்ண மாதிரி என்னவே குத்தம் சொல்லுப்பா நீ. வீட்டுல தான் யாருமே இல்லை, நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தவரு இயற்கை அவரை தூங்க விடல. இவரை தெரியா ஃபுட்பால் எப்படி விளையாடணும் முத பாதிக்கும், ஃபுட்பால் எப்படிலாம் விளையாடக்கூடாது ரெண்டாவது பாதிலும் சொல்லுவாரு பாருங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. இவரை எப்படியாவது காப்பாத்தலாம் நினைச்சாங்க அக்கா, கடைசியில அவங்கள காப்பாத்த ஆளு இல்லாம போயிடுச்சு. காலையில காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அக்கா கொலைகேஸ்ல உள்ள போயிருப்பாங்க. அக்கா விடாமுயற்சி சேர்ந்து பாட்டு பாட சொன்னா விக்க கழட்டி விடுறாங்க. அக்கா ரீல்ஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்க, கடைசியில அடடா நம்ம வீடியோ டைட்டிலுக்கு ஏத்த ஆகச்சிறந்த முட்டாள் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரும் பாருங்க, அவன் தாங்க. அப்படி என்ன பண்ணிருக்கான்னு கேக்குறீங்களா, நீங்களே பாத்துருக்கீங்க. இந்த குடிக்கார பசங்க இருக்க பாருங்க, குடிச்சிட்டு யாருக்கிட்ட சண்டைக்கு போனாலும் பரவாயில்லங்க, இவன் யாருக்கிட்ட சண்டைக்கு போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. ஊரு ஃபுல்லா வெள்ளம் வந்து மக்கள் அங்கிட்டு இங்கிட்ட ஓடிட்டு இருக்காங்க, நீ என்னடா எங்க பத்துட்டு இருக்க, என்ன 8 மணிக்கு எழுப்புடா. எது 8 மணிக்கு எழுப்பாடு? பொறுமையா இருந்து போட்டுல போலான்னு பார்த்தவரு சும்மிங்களே போயிடுவோம். அக்கா போனது என்னவோ சாகசம் பண்ண, கடைசியில நடந்தது என்னவோ சம்பவம். டைமரை செட் பண்ணி ஃபேமிலி போட்டோ எடுக்கலான்னு எகிறினாரு. அடுத்து வரப்போற 3 பேர் எகிரத்துல எக்கு தப்பா சம்பவம் ஆனாங்க. மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. தலைமை போனது என்னவோ போட்டோ ஷூட்டுக்காக, கடைசியில போஸ்ட்மார்ட்டம் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இவ்வளவு ஹைட்ல இருந்து இறங்கி கொலை தள்ளினீங்கன்னா கயிறு கட்டில இறங்கணும், இல்லைன்னா கொலை சதுராயிடாதா? அதெல்லாம் சதுராது போ, எப்படா சொல்றேன். எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி சொல்ல தாங்கவே முடியல. ஒரு வெக்கேஷன் வந்து ஜாலியா இருப்போம்னு பார்த்தா அவங்க வயிற்று இவரை சும்மா விடல. அப்பவே சொன்னாங்க அக்கா கிட்ட வலுக்குன்னு சொல்லிட்டு, எங்க கேட்டாதானே தலைவங்கிட்டயும் சொன்னாங்க சருக்குன்னு, அவரும் கேட்பாரா என்ன? லக்கேஜ் ஏத்திட்டு எங்கடா போற பேபி, உன்னதான் லக்கேஜ். ஒண்ணு இல்லைங்க, தலைவனுக்கு நான்வெஜ்னா கொல்ல தெரியும், ஆனா நீங்கன்னு பார்த்தா அவங்க லவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக பண்ண சத்து தான் இதெல்லாம். நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.